ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு அழகான 2 குழந்தைங்க இருப்பாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருப்பாங்களாம். அப்போ அவங்கக்கிட்ட ஒரு பிரின்சஸ் வருமா. அந்த பிரின்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரின்சஸை இவங்க மதிக்கவே மாட்டாங்களாம். அதனால் கோவப்பட்ட பிரின்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சாபம் விடுவாங்களாம். எப்போல்லாம் உங்கள் நாட்டில் செடிகள் இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எப்போ உங்கள் நாட்டில் செடி இல்லையோ அப்போ நீங்கள் சோகமாக இருப்பீங்க. எப்போ உங்கள் நாட்டில் செடி கொடிகள் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி உங்கள் 2 குழந்தைங்களுக்கும் ஒரு அழகான உண்மையான காதல்கள் கிடைக்கிறாங்களோ அப்போ தான் உங்கள் சாப்பிட்டு போகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் ஊரே ரொம்பவே சோகமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். உடனே இளவரசி ஒரு முடிவு எடுப்பாங்களாம். நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறப்ப யார் வராங்களோ அவங்க தான் என்னோடய இளவரசன் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே ரெடியாக காத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரியே தன்னை 2வது இளவரசியும் அதே மாதிரியே செய்வாங்களாம். அது மாதிரி செய்கிறப்ப என்னாகும், கண்ணை மூடி கண்ணை திறப்பாங்களாம். அப்போ திறக்கிறப்ப 2வது இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட முதல் சிஸ்டருடைய லவ்வரை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி முதல் சிஸ்டருடைய லவ்வரையே கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். கல்யாணம் மட்டும் சந்தோஷமாக இருப்பாங்களாம். அதேமாரி கண்ணை மூடி கண்ணை திறப்பாங்களாம். ஒரு அழகான குதிரையில் ஒரு இளவரசி வருவாங்களாம். அவங்க முதல் இளவரசி என்ன பண்ணுவாங்க, தன்னோட காதலெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களே ரொம்பவே கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். அப்போ தான் எல்லா ஜோடிகளும் சேர்ந்துடுவாங்க. அப்போ காடு ரொம்பவே வளர்ந்துருக்கும். இவங்க பெற்ற சாபமும் போயிடுமா. அதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே இந்த ஸ்டோரி எண்ட்.